எபிசோட் 7. இன்னும் ஒரு நொடி தாமதித்திருந்தால் கூட அந்த நாய் ஒரே எட்டில் ஸ்ருதியை ருசி பார்த்திருக்கும். திடீரென கேட்ட அந்த பயங்கர சத்தத்தில் தன்னிலை மறந்து அவனை நோக்கி குனிந்து கொண்டவளின் தலைக்கு மேலாக பாய்ந்து வந்த ஒரு துப்பாக்கி கொண்டு அப்படியே அந்த நாயின் காலை துளைத்து சென்றது. வலியில் கத்திக்கொண்டே அந்த நாய் அப்படியே கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருந்தது. ஒரு நிமிடத்தில் அங்கு என்ன நடந்தது என்று கூட புரியாமல் பதட்டத்தில் கார்த்திக்கை கட்டி அணைத்தபடி நடுரோட்டில் படுத்திருப்பதை கூட மறந்து அவள் கண்களை மூடிக்கொண்டாள். இப்போது அவளை அமைதிப்படுத்துவதா இல்லை இங்கு என்ன நடந்தது என சுதாரித்துக் கொள்வதா? அதையெல்லாம் யோசிப்பதற்கு கூட அவனுக்கும் அந்த இடத்தில் நேரமில்லை. அவனும் அதை எதையுமே எதிர்பார்க்கவும் இல்லை. எல்லாம் கண்மூடி திறக்கும் நேரத்தில் நடந்து முடிந்து விட்டது. பதட்டத்தில் கண்களை மூடி இருந்தவள் மெதுவாக அந்த சத்தத்தின் வீரியம் குறைந்ததுமே கண்களை திறந்தாள். அவளின் கண்களுக்கு நேராக இமைக்க மறந்து போய் இரு கண்கள் திறந்த நிலையில் இருந்தது. அவள் என்ன என சுதாரித்துக் கொள்வதற்கு முன்பாகவே புரிந்து கொண்டாள். அவளுடைய இதழ்கள் அவன் இதழ்களில் பற்றி இருக்கிறது என. சட்டனை எழுந்து தரையில் அமர்ந்து கொண்டவள் எதுவும் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். கார்த்திக்கும் அவளின் நிலையை புரிந்து கொண்டு அமைதியாக அவன் படுத்திருந்த இடத்திலிருந்து எழுந்து அமர்ந்தவன் தன் சட்டையில் படிந்திருந்த தூசியை தட்டி கொண்டிருந்தான். அவர்களுக்கு பின்பாக வந்த எஸ்ஐ சிதம்பரம், யோ என்னையா இது, ரோடா இல்ல ஓயோ ஹோட்டலா? ரூம்ல பண்ண வேண்டியதெல்லாம் நடு ரோட்ல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாய் துரத்திக்கிட்டு வருது. இந்த கலைபரத்திலயும் இந்த கிளுகிழுப்பு உங்களுக்கு தேவைதானா? ஐயோ சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல சார். அவங்க ஏதோ பயந்து போய் தான் என் மேல இடிச்சிட்டாங்க. என்னது, அவங்க பயந்து போய் உன் மேல இடிச்சிட்டாங்களா? என் கண்ணால நான் பார்த்த சீன் எல்லாம் ஏதோ ஜஸ்ட் இடிச்சிட்டு போன மாதிரி மட்டும் தெரியலையே. என்ன 2 பேரும் லவ் பண்றீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார் என கார்த்திக் சட்டன வாயை திறக்க, ஸ்ருதியோ வேகமாக அவன் கையை பிடித்து அழுத்தி அவனை முறைத்தபடி, ஏண்டா பொய் சொல்ற? லவ் பண்றோன்னு உண்மையை சொல்லு. எதுக்காக மறைக்கிற? அவங்க என்னதானே தப்பா நினைக்க போறாங்க? அவள் கஞ்சாடை காட்ட கார்த்திக்கும் நிலைமையை புரிந்து கொண்டவன், ஆமா சார், நாங்க 2 பேரும் லவர்ஸ் தான். அவங்கள கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு சார். கூட்டிட்டு போக வந்தீங்க? எதுல வந்த? பைக்லயா? இல்ல சார், நான் பஸ்ல. ஓ, பஸ்ல வந்து பஸ்லயே கூட்டிட்டு போக போறேன். நம்ப முடியலையே. ஏதோ பண்ணுங்க. ஏமா, இந்த பையன் உனக்கு தெரிஞ்சவன் தானே? பத்திரமா போயிடுவல்ல? தெரிஞ்சவர்தா சார், பத்திரமா போயிடுவேன் என ஸ்ருதியும் நடுங்கிக் கொண்டே சொல்ல, ஸ்ருதியின் கால்களை பார்த்த போலீஸ், ரொம்ப பயந்துட்ட போல. போ போ, அங்க பாரு, உன்னோட ஹேண்ட் பேக்கும் செப்பலும் ரோட்ல செதறி கிடக்கு. போய் எடுத்துட்டு வேகமா கிளம்புங்க. நடந்த சம்பவத்தில் அதிர்ச்சியிலிருந்து வெளிவராத ஸ்ருதியின் கை கால்கள் இன்னும் நடுங்கிக் கொண்டேதான் இருந்தது. அவள் என்ன செய்வது என தெரியாமல் முழித்து கொண்டிருந்தாள். கார்த்திக் தான் அவளை சமாதானப்படுத்தும் விதத்தில் அவள் கையை பிடித்தபடி, வாங்க போலாம் என சொல்லி அங்கு சென்று அவளுடைய செருப்பையும் பேகையும் எடுக்க உதவி செய்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் இங்கே காலில் குண்டடிப்பட்டு கிடந்த நாயை பார்த்து ஏட்டு ஏகாம்பரம், என்ன சார், நாயை காலில் சுட்டிருக்கீங்க? சரியா நெத்தி பொட்டுல குறி வச்சு சுட்டிருக்க வேண்டாமா? இத மட்டும் இன்னைக்கு விட்டுருந்தா எத்தனை பேரை காவு வாங்கி இருக்குமோ தெரியல சார். இல்ல ஏகாம்பரம், இதுக்கு இந்த தண்டனையே போதும். அது வெறும் 5 அறிவு ஜீவன் தான். தேவையில்லாம கிராஸ் பிரீடிங் பண்றேன்னு என்னென்னமோ பண்ணி அதை இப்படி கொடூரமான ஒரு மிருகமா மாத்தி விட்டது நம்ம மனுஷங்க தானே. அதுக்கு என்ன தெரியும், விடுங்க பாவம் என அவர்கள் பேசிக் கொண்டிருக்க, பின்பக்கமாக படுத்து கிடக்கும் நாயை பார்த்தபடியே தத்தி தத்தி நடந்து சென்று கொண்டிருந்தாள் ஸ்ருதி. கருமம் முடிச்ச ஒரு நாயால இன்னைக்கு நான் எவ்வளவு கேவலப்பட்டேன். யாருன்னே தெரியாத ஒருத்த கூட, அதுவும் நடு ரோட்ல. ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவள் புலம்பியபடியே வந்து கொண்டிருக்க, அப்போதுதான் ஒரு ஷேர் ஆட்டோவும் அங்கு வந்து நின்றது. அட கடவுளே, இந்த ஆட்டோ மட்டும் முன்னாடியே வந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க நடந்திருக்குமா? இப்படி கேவலப்பட்டு போயிட்டேனே. எல்லாம் அசிங்கப்பட்டு அலங்கோலப்பட்டதுக்கு அப்புறமா தான் நடக்கணும்னு இருக்கு. என்ன பண்றது என மனதில் நினைத்தவள் கார்த்திக்கை திரும்பி பார்க்க கூட சங்கோஜப்பட்டு கொண்டு வேகமாக அந்த ஷேர் ஆட்டோவிற்குள் நுழைந்து கொண்டாள். அவள் ஆட்டோவில் ஏறி அமர்ந்தவுடனேயே கார்த்திக்கும் வேகமாய் வந்து அந்த ஷேர் ஆட்டோவில் ஏறி கொண்டான். அவள் திகைத்து போய், ஏய் என்ன பண்ற? ஏதோ தெரியாம நடந்து போச்சு, அதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வருவியா? ஐயோ என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? நான் ஒன்னும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரல. இவ்வளவு நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பஸ் கூட வரல. இப்போ இந்த ஒரு ஷேர் ஆட்டோ மட்டும் தான் வந்திருக்கு. இத மட்டும் விட்டேன். இன்னைக்கு நான் நடராஜா சர்வீஸ்ல தான் போகணும் மேடம். வேற வழியே இல்ல. ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். நான் எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்ன, நீ தப்பா எடுத்துக்க மாட்டியா? அப்ப நான் தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்றியா? என்ன அந்த மாதிரி பொண்ணு நினைச்சியா? ஐயோ மேடம், நான் எதை பத்தியுமே பேசல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் தான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். 2 பேரும் ஆட்டோவிற்குள் ஏறின உடனே இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக் கொள்வதை பார்த்த ஆட்டோ டிரைவர்,
என்னாமா, என்னாச்சு? ஆட்டோல ஏறினதுல இருந்து இந்த பையன் உங்ககிட்ட தகராறு பண்றான். இவன் யாருன்னு தெரியாதாமா? தெரியாதுன்னா சொல்லுங்க, இப்பவே இறக்கி விட்டுடுறேன். ஆட்டோ டிரைவர் சொன்னதை கேட்ட கார்த்திக் ஸ்ருதியை பார்த்து கெஞ்ச அவளும் வேறு வழியில்லாமல், இல்லனா தெரிஞ்சவர்தான், நீங்க போங்க என சொன்னதும் கார்த்திக் நன்றியோடு ஸ்ருதியை பார்ப்பது போல பார்த்துவிட்டு வெளிப்பக்கமாக திரும்பிக் கொண்டான். அவள் கண்களும் ஆட்டோ செல்லும் வேகத்தில் வெளிப்பக்கமாக ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டிருந்தது. சிறிது நேரம் வெளியே நடப்பவற்றை பார்த்து கொண்டிருந்தாலும் அவள் மனம் ஏனோ இன்னமும் படபடத்துக் கொண்டேதான் இருந்தது. இன்று நடந்த இந்த விஷயத்தை அவள் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டாள். யாரென்றே தெரியாத ஒருவன் தனக்கு லிப்கிஸ் கொடுத்து விட்டான் என அவள் மனம் துடித்துக் கொண்டிருந்தது. அந்த முத்தத்தை அவன் தனக்கு தரவில்லை, இவள்தான் அவனுக்கு கொடுத்தாள் என்பதை இன்னமும் அவள் மனம் ஏற்க தயாராக இல்லை. அடச்சே, இவன் வேற என்கிட்ட வேலை கேட்டு வந்தானே, இவனை வச்சு ரிஷிய கடுப்பேத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ள இப்படி நடந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? ஐயோ, இனிமே இவனை பாக்குற ஒவ்வொரு நொடியும் இன்னைக்கு நடந்ததுதான் கண்ணு முன்னாடி வந்து தொலையும். கூடவே கூடாது. என்ன ஆனாலும் சரி, இவனை மட்டும் கண்டிப்பா வேலைக்கு சேர்க்க கூடாது. தன் மனதில் தீர்மானம் போட்டவள் அவ்வப்போது ஓரக்கண்ணால் கார்த்திகையே பார்த்து கொண்டாள். ஆனால் அவன் வெளிப்பக்கமாக திரும்பியவன் தான். அவன் இறங்கும் வரைக்கும் அவளை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. அவனும் திட்டம் போட்டு அது எதையும் செய்யவில்லை. எப்படியாவது ஸ்ருதியோடு நெருங்கி பழக வேண்டும் என்பதுதான் அவனுடைய குறிக்கோள். அதற்கான காரணம் என்னவென்று அவனை தவிர யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்று நடந்த விஷயம் அவனே எதிர்பார்க்காத ஒன்று. எதிர்பாராத இந்த நிகழ்ச்சியால் இருவரும் எப்படி ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது என தெரியாமல் திகைத்து போய் வெவ்வேறு பக்கமாக பார்த்தபடி அமர்ந்திருந்தார்கள். இரவு வெளிச்சத்தில் ஒளிரும் வண்ண விளக்குகள் தான் அவர்களுடைய கண்களில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. அவன் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் ஆட்டோவிலிருந்து இறங்கியவன் ஸ்ருதியை பார்த்தான். மேடம், இன்னைக்கு நடந்த சம்பவத்தினால நாளைக்கு நான் வேலைக்கு வர வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க மேடம். இந்த வேலையை நம்பிதான் நான் இருக்க மேடம். அவன் கேட்டுக்கொண்டிருக்க ஆட்டோ புறப்பட்டது. அவள் மனதிற்குள் ஏதோ ஒரு உறுத்தல் தோன்றினாலும் இன்று நடந்தவற்றையும் கார்த்திக்கின் அப்பாவித்தனத்தையும் பார்த்தவளின் மனதில் இருந்த பதட்டம் குறைய ஆரம்பித்தது. பாவமாக தன்னை பார்த்து அவனை நினைத்து அவள் உதட்டில் புன்னகை மலர்ந்தது. விரல்களால் தன் உதட்டை வருடிவிட்டுக் கொண்டவள் தன்னை தானே நினைத்து சிரித்துக் கொண்டே சகஜ நிலைக்கு திரும்பினாள் ஸ்ருதி. எப்படியோ ஒரு வழியாக இத்தனை கலாட்டாக்களையும் தாண்டி அவளும் ரூபிகாவும் தங்கியிருக்கும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் ஸ்ருதி. யார் இந்த கார்த்திக்? அவனின் திட்டம் தான் என்ன? எதற்காக ஸ்ருதியை அவன் ஃபாலோ செய்கிறான்? முத்தத்தில் தொடங்கிய இவர்களின் உறவு காதலாகுமா? ஸ்டோரி நெஸ்ட் எஃப்எம்ஐ சப்ஸ்கிரைப் செய்து மனதிற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்.